வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் கோட் வந்து பியூ சீலர் அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கோட் பியூ சீலர் அப்ளை பண்ணுறப்போ வந்து கம்மியாக தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கோட்லேயே அதிகமான மெட்டீரியல் வச்சு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேகுற மாதிரி வந்துடும், பொறி பொறி ஆயிரும். தேய்க்கிறப்போ லப்பர் மாதிரி இருக்கும், அது மாதிரி ப்ராப்ளம் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் கோட் வந்து ஒரு மீடியமான சரக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் கோட்டு சீலர் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பாலிஷ் போட்ட மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்கான நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட்டு ரொம்ப கம்மியாக மெட்டீரியல் அடிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட் கோட்டு சீலர் அடிக்கிறப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டு சீலர் அடித்தா மாதிரி தான் தெரியும். மெட்டீரியலாக வெளிச்சிக்கின்னு ஒரு மரமாட்டம் இருக்கும். அதனால் இந்த ஃபர்ஸ்ட் கோட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிஷ் கோட்டிங்கு. இதை நம்ம சரியாக அப்ளை பண்ணிட்டாக்கா அடுத்தடுத்து கோட்டிங்லாம் அடிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இந்த டோரில் பார்த்தீங்கன்னாக்கா 4 கோட்டு பாலிஷ் அப்ளை பண்ணிடுவோம். அதாவது சீலர் 2 கோட்டு, பாலிஷ் 2 கோட்டு, இதுதான் வந்து மொத்தம் 4 கோட்டு. ஃபர்ஸ்ட்டு கோட்டு வந்து சரக்கு வந்து ஒரு மீடியமான சரக்கு அப்ளை பண்ணிடணும். அதை நல்லா பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு மறுபடியும் செகண்ட் கோட்டு சீலர் அப்ளை பண்ணணும். அதையும் பட்டிலாம் பார்த்து ஒன்றன் பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டு ஸ்டைனர் அப்ளை பண்ணணும். எல்லாம் ஒரே மாதிரி யோனாக வரணும். அதாவது ஸ்டைனர் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அப்ளை பண்ணணும். பாலிஷ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு கோடு பாலிஷ் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு கோடு சீலர் எப்படி கம்மியாக அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி உட் பாலிஷும் ஃபர்ஸ்ட்டு கோடு கம்மியாக தான் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து அதையும் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காயும். அதையும் நல்லா தேய்ச்சிட்டு செகண்ட் கோட்டு பாலிஷ் அப்ளை பண்ணோன்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கோட் உட் பாலிஷ் அப்ளை பண்ணதிடும் செகண்ட் கோட் உட் பாலிஷ் அப்ளை பண்ணோம்னா இன்னும் நல்லா இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4 கோட் அப்ளை பண்ணியிருக்கிறோம். பியூ உட் பாலிஷு. இது வந்து வேங்க மரத்தை தான் வந்து பியூ உட் பாலிஷ் அப்ளை பண்ணி கலர் பண்ணி நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். பியூ சீலர் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி மரத்தை தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீடியோவில் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்லா கண்ணாடி மாதிரி வரணும் அப்படின்னா நல்லா தேய்க்கணும். நம்ம வந்து சீலர் போட்டு நல்லா மட்டமாக வர மாதிரி தேய்க்கணும். செம்ம லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா நல்லா இருக்காது. உட் பாலிஷ் அப்ளை பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய அடங்க தேய்ச்சி உட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும்.